டியூஸ்டே மார்னிங் இன்னைக்கு எங்க வீட்ல என்ன லஞ்ச் அப்படின்னா முருங்கக்காய் சாம்பார் பூசணிக்காய் பொரியலும் தான். என் ஹஸ்பண்ட் வந்து ஏன் ரீசெண்ட் டேஸா நிறைய பூசணிக்காய் பொரியலே செஞ்சுட்டு இருக்க 2 days ஒன்ஸ்ன்னு சொல்லி நானும் அது போட்டு அடிச்சிட்டு இருக்கேன் இவங்க எல்லாருக்கும். கொஞ்சம் வேற பொரியல் தான் பண்ணேன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கேட்கவே ஆரம்பிச்சுட்டாரு. என் மதரின்லாவும் சொன்னாங்க, ஏமா நிறைய இதே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஏன் நான் பூசணிக்காவே செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டேன் பூசணிக்காவை. நான் இப்பதானே கொஞ்ச நாள் முன்னாடி இதை ட்ரை பண்ணேன். சோ எனக்கு இது டேஸ்ட் பிடிச்சிருச்சா, அதனால நான் அடிக்கடிக்கு செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா என்னால இந்த ஸ்வீட் மட்டும் பண்ணி சாப்பிட மாட்டேன். இப்படியே பொரியலாவே கொஞ்சம் ஸ்பைசியா சாப்பிட்டுப்பேன் நானு. நான் செஞ்சு முடிச்ச பிறகுதான் எல்லாரும் என்னன்னு கேட்பாங்க, என்ன செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் செஞ்சு முடிச்சதும் போய் சொன்னேன் பாருங்க, இந்த மாதிரி பூசணிக்காய் பொரியல் தான் இன்னைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ வேண்டாம், வேற எதனா செய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி இது எல்லாரும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, நான் உங்க எல்லாருக்குமே தனியா வேற எதனா பொரியல் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் பாகற்காவை தான் பொரியலா செஞ்சு வச்சிருக்கேன். அதுவும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தானே, அதுவும் சாப்பிடலாமே, நல்லதாச்சு. அதுவும் இல்லாம டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது அது. அது நார்மலாவே நல்லதுதான் பாகற்காய், சாப்பிடலாம். ஆனா நம்ம வாயில எல்லாம் இறங்குமா அதெல்லாம்? எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. நான் என்ன திரும்ப பண்ணுவேன், சாதம் பிசைஞ்சிட்டு அது உள்ள வச்சு அப்படியே எடுத்து முழுங்கிடுவேன். இந்த கடிச்சு மென்னெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் நானு. உங்களுக்கு பாகற்காய் பிடிக்குமா?